கேயாசியை எலிசா மன்னிச்சு விட்டுருப்பாரு. ஆனா கேயாசி மறுபடியும் அங்க என்ன சொன்னாப்புல? பொய் சொன்னாப்புல. அதுதான் முதல்ல செஞ்சது தப்பு, அதை ரெண்டாவது செஞ்சது அதோட தப்பு. அதுதான் இப்படிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, மாட்டிக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. உடனே கேயாசி என்ன சொன்னாரு, எலிசா என்ன சொன்னாரு? நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் குடும்பத்தையும் பிடிச்சிருக்கோம். ஐயோ, அந்த தண்ணியில போன அந்த குஷ்டரோகம் உடனடியாக அவனுக்கு வந்து அந்த பைபிள் சொல்லுதுங்க. அப்பா, பயங்கர பவருங்க அது கர்த்தருடைய வார்த்தை. இப்போ ஆசீர்வாதம் வர்றதுக்கும் சாபங்கள் வர்றதுக்கும் யார் காரணம்? அவங்க தான் காரணம். அவங்க தான் காரணம். ஆசீர்வாதம் வர்றதுக்கு நாகமான் காரணமாக இருந்தான். அவனுடைய விசுவாசம் சரியாக இருந்துச்சு, அவன் ஜெயம் பெற்றான். சாபம் வர்றதுக்கு கேயாசி காரணமாக இருந்தான். அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய பொய், அவனுடைய அடங்காமை அவனுக்கு சாபத்தை கொண்டு வந்தது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்த ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கிடுங்க. ஜெயம் எப்படி வரும்? ஜெயம் எப்படி வரும்? துணை எப்படி வரும்? அன்பு, கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு முன்பாக சீரிய நிலையில நின்று வாழ்தல், மனதை ஆண்டவருக்கு முன்பாக நிலை நிறுத்திக் கொள்ளுதல். ஆமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். புரியுதா? இப்ப ரெண்டு பேரும் தானே காரணம். என்ன, கேயாசிக்கு குஷ்டரோகத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தெரிச்சாரா? இல்லை. நாகமானுக்கு சுகத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரா? இல்லை. நாகமா வந்தா, அந்த சின்ன பொண்ணு சொன்னதை கேள்விப்பட்டு ஓடி வந்தார். அவ்வளவு விசுவாசத்தோடு ஓடி வந்தார். இப்படிதாங்க நம்முடைய வாழ்க்கை. நம்ம